இன்னைக்கு சண்டே, அம்மா சண்டை போட்டாலும் தூங்கலாம். அட இதை பார்த்தியலா, இந்த பொண்ணு மணி 10 ஆகுது, இன்னும் பல்லு துளக்காம கூட தூங்குறா. என்னத்த சொல்றது? அடே அப்பா, வேணாண்டா உன் பாட்டு. இதோ நான் எந்திரிச்சிட்டேன், நீ பாட்டு பாடாத. ஹாய் அம்மா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னோ கிச்சனே கமகமக்கும் போல அப்படின்னு நான் சீக்கிரமே எந்திரிச்சிருப்பேனே. ஆமாம், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். ஆனால் உனக்கு சத்து கஞ்சி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு நீ. ஓ நோ, சத்து கஞ்சியா? என்னால் சாப்பிட முடியாதுப்பா. சரி கவலைப்படாத, நீ மதியம் நாள் லஞ்சா சாப்பிடலாம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்து வரேன். ஆண்டி, அம்மா சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவங்களுக்கு இதுவே பழப்பா இருக்கு. சண்டேனா சக்கரை கூட அது கூட இது கூட ஊசி வாங்குறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்க. சரி சக்கரை கொடுத்து விடுறேன். சக்கரை கொட்டிட்டு அந்த கப்பில் தோணும் இருப்பா ஆண்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிக்கலாம். ஓகே ஆண்டி, நான் வாங்கி வந்து கொடுக்குறேன். அம்மா, அந்த ஆண்டி சர்க்கரை கொட்டிட்டு அதில் துவரம் பருப்பு கேட்டாங்க, கொடுக்குறீங்களா? நான் கொடுத்துட்டு வரேன். ஐயே, அவள் என்ன நம்மளோட வெளியே இருப்பா போல. நம்மளே ஓசியில் சர்க்கரை கேட்டால் துவரம் பருப்பு சர்க்கரையாக எவ்வளோ? கிலோ 50 ரூபா தான். ஆனால் துவரம் பருப்பு 200 ரூபா இல்லை. எங்கே போகிறது? சரி நம்மகிட்ட சர்க்கரை இருக்கான், அம்மா கவனிக்காமல் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அந்த சர்க்கரையை கொடுத்துட்டு வந்துடு. துவரம் பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடு. இந்த அம்மா என்னாச்சு, ஏன் மாற்றி பேசுகிறாங்க? சரி, நமக்கு என்ன சொன்னது செய்யும். அப்புறம் நீ நம்ம வீட்டில் என்ன சாதம்னு கேட்டால் இங்கே ஒன்றும் கஞ்சி தான் வச்சோம்னு சொல்லிடுது. வேறு எதுவும் மட்டன் வறுத்தோம் சிக்கன் வறுத்தோம்லாம் எதையும் சொல்லிடாத, சரியா? ஓகே சரிம்மா, நான் சொல்லலை. என்ன மூணு இன்னும் போன சீக்கிரம் வந்து அம்மா தோரம் பருப்பு கொடுத்துட்டாங்களா? இல்லை ஆண்டி, தோரம் பருப்பு அம்மாட்ட இல்லையா. சர்க்கரையும் கவனிக்காமல் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. அங்கே சர்க்கரை இருக்குதுன்னு சொன்னாங்க ஆண்டி. என்னங்க அவங்க சர்க்கரை? அப்பா நம்மளோட திறமையானவங்களா இருப்பாங்க போலவே. சரி இருக்கட்டும், கொண்ட சர்க்கரையா? ஊரில் என்ன சாப்பாடு? சிக்கன் மட்டன் வறுத்தீரா? சாரி ஆண்டி, தெரியல, நான் பார்க்கல, வரேன். அதே வாங்க. வரோம். நான் இன்னைக்கு வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் சமைச்சேன். அதான் நீங்கள் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் 3 கிட்ட கூட சொல்லி விடலை. இந்த சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அட பரவாயில்லையே, நல்லா எல்லாத்தையும் இருப்பாங்க போலவே. சோச்சோ, நேற்று பக்கத்து வீட்டில் எனக்கு கொடுத்தது நான் சாப்பிடாம வச்சுருந்தேன். அதை உனக்கு கொடுக்குறேன், அதை தெரியாமல் பேசுகிறேன். ஹாய் ஆண்டி, வாங்க. என்ன கொண்டு வந்தீங்க பாத்திரத்தில்? எங்கள் நாய் அதை மோந்து பார்த்துட்டு மயங்கி விழுந்துருச்சு. அடடா, நாய் காட்டி கொடுத்துச்சு. என்ன சொல்கிறீங்க மூணம்மா? சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சீங்க, ஏன் நாய் மயங்குச்சு? அட இல்லை தேணும்மா, நான் நேற்று பக்கத்தில் கொடுத்தாங்க, அதை ஏன் எடுத்து வச்சுருந்தேன்னா ஏதோ மாற்றி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல. இருங்க நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன். அப்பப்பா, இவன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாலும் வேணாம், ஃப்ரெஷ் இல்லாமல் கொண்டு வந்தாலும் வேணாம். எப்படியோ நம்ம நாய் நம்மளை காப்பாற்றிடுச்சு, இல்லைன்னா வயிறு என்ன ஆயிருக்கும்.